இதுல எல்லாரோட சந்தேகம் என்னன்னா, எஃப்ஐஆர் 29ஆம் தேதி அதுல பதிவு செய்யப்பட்டு பசங்களை 28ஆம் தேதியே ரிமாண்ட் பண்ணியாச்சு. அப்ப எந்த எஃப்ஐஆர்ல அவங்களை ரிமாண்ட் பண்ணீங்க? 75-80 கையல் போட்டவன் எப்படி உடனே ரெக்கவர் ஆகி 24 ஹவர்ஸ்ல ஊருக்கு போனாரு? இந்த போதை தலைக்கு ஏறின உடனே அவன் அதுல 20 கிட்ட இருந்து பட்டாக்கத்தி இடுப்புல இருந்து எடுக்கிறான். அங்க உட்காந்து ஒரு பையன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு, ஏய் இவனை வச்சு ரீல்ஸ் போடலாம்டா, வாடா இவனை வெட்டுற மாதிரி பண்ணலாம்டா. சமூக வலைதளம் இன்னைக்கு எப்படி அந்த பசங்களை உலகம் ஃபுல்லா காட்டுச்சோ, அதே சமூக வலைதளம் தான் அவனுக்கு உள்ள அனுப்பிச்சு. எல்லாரோட கேள்வி என்னாச்சு, போலீஸ் இந்த ரத்த காயம் ஒருத்தனை வெட்டிட்டாங்கன்னு சொன்னதுனால ஓகே வெட்டிட்டாங்க அப்படின்னு ஜட்ஜி போட்டிருப்பாரு. பட் இந்த வீடியோலாம் ஜட்ஜி பார்த்துருந்தாருன்னா இந்த 4வது நபரையும் விட்டுருக்க மாட்டாரு. இவனை எழுத்து 2வது பிளாட்ஃபார்ம்ல இருந்து 3வது பிளாட்ஃபார்முக்கு எதிராக கொண்டு போயிடுறாங்க. அங்க வந்து ஒரு ரயில்வே குடியிருப்பு. அந்த குடியிருப்பு பகுதியில் 10-15 டேஸ் முன்னாடி ஒரு உடல் அழுகி வெறும் எலும்பு கூட மட்டும் இருந்தது. ஒருத்தனை படிக்கணும்னு சொல்லிட்டு வெளியே அமிச்சிட்டாங்கன்னும் போது அவன் என்ன படிச்சு முடிச்சுட்டு இஸ்ரோ சயின்டிஸ்டாவா மாற போறான். அப்ப அவன் சக்சஸ் ஆயிட்டான். அவனுங்க பிளான் சக்சஸ். நாளைக்கு ஜனவரி 1, 2026 நாளைக்கு எனக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு நாளுக்கு முன்னாடியே அவன் திருந்திருவானா? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருத்தணியில தமிழ்நாட்டை சேர்ந்த சிறுவர்கள்னு சொல்லலாம், இளைஞர்கள்னு கூட சொல்ல முடியாது. அவங்க ஒரு வடமாநில இளைஞரை போட்டு சரமாரியா வெற்றக்கூடிய வீடியோக்கள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. அவங்களை அரெஸ்டும் பண்ணிட்டாங்க அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு சார். என்ன நடந்துச்சு சார் அங்க? அது 3 இளைஞர்கள் வந்து கூர்நோக்கு இல்லத்தில் இருக்கிறாங்க செங்கல்பட்டில். ஒரு இளைஞர் வந்து அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு, அவருடைய கல்வியை கருத்தில் கொண்டு அவருக்கு சொந்த ஜாமீன் வழங்கியிருக்காங்க. இந்த சம்பவம் வந்து சனிக்கிழமை 27ஆம் தேதி அன்று, அதாவது ஒரு காவல்துறை ஒரு தரப்பு சொன்னாலும் ஒரு ரயில் சென்னையிலேருந்து வரக்கூடிய ஒரு ட்ரெயின் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து ஒரு 3:30லேருந்து 4:30க்குள்ள திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அடையும். அந்த திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அது வரும்போதே ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த கால்கத்தி மாவட்டம் தர்மமம் கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜில் இருந்து கவிராஜ் அவருடைய மகன் சுரஜ், வயது 19 அவருக்கு. இதை ஏன் திரும்ப அழுத்து சொல்கிறோன்னா, நம்முடைய நேர்காணல்லையே முதல்ல அவர் வந்து நாக்பூரை சேர்ந்தவர், 2வது அவர் பேர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர்லாம் நம்ம பேசியிருக்கோம். 3வது இதுவும் தவறாக இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஏன்னு கேட்டால், முதல் தகவல் அடிப்படையில் முதல்ல அங்கே கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு தகவலை சொல்கிறோம். வட மாநிலத்தவர்ன்றது உறுதி, ஆனால் அதன் பிறகு ஒடிசாவை சேர்ந்தவர் அப்படின்றது அதிகாரப்பூர்வமான ஆதாரங்கள் அடிப்படையில் அவர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர், 19 வயசு இருந்தவர், அது 34 வயசோ 33 வயசு கிடையாது அப்படின்றது உறுதி. அவர் வந்து சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்து இங்கே அவருடைய நண்பர்கள் கூட உறவினர் கூட தன்னுடைய பொட்டி படுக்கையெல்லாம் கொடுத்துட்டு பெங்களூரில் இருக்க அவங்க அண்ணன் வந்து பெங்களூரில் ஏதோ ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு. அவருக்கு போகிறதுக்கு நேரடியாக பெங்களூர் ரயில் போகக்கூடிய ரயிலில் அவர் பயணம் செய்யலை. அவர் என்ன பண்ணுறாரு, தெரியாமல் திருத்தணி திருவாலங்காடு இந்த ட்ரெயினில் மெட்ரோவில் அவர் ஏறிடுறாரு. இந்த ட்ரெயினில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறிடுறாரு. பயணம் செய்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு 2:15-3 மணிக்குள்ள 2:30 மணிக்குள்ள திருவாலங்காடு ரயில் ஸ்டேஷனுக்கு வரும்போது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 4 பேர் ஏறுறாங்க. 4ன்றது 5 பேராக கூட புகைப்படங்கள், அவங்களோட புகைப்படங்கள் இருக்குது. ஆனால் வீடியோவிலையும் புகைப்படத்தில் 5 பேர் காட்டுது. ஆனால் வீடியோவிலையும் காவல்துறை தரப்புலையும் 4 பேர் சொல்கிறாங்க. இந்த 4 பேரில் ஒரு இளைஞர் நெமிலி பகுதியை சேர்ந்தவர், ஒரு இளைஞர் ஹரிச்சந்திராபுரம் திருவாலங்காட்டை சேர்ந்தவர், ஒரு இளைஞர் அரக்கோணத்தை சேர்ந்தவர், ஒரு இளைஞர் திருத்தணியை சேர்ந்தவர். இவங்க எல்லாருக்குமே 17 வயசு தான் இருக்கும். 17 வயசு தான் ஆகுது. அது என்னன்னு கேட்டால், இவங்க என்ன பண்ணுறாங்க, வண்டியில் ஏறின உடனே, அதாவது நார்த் இண்டியன்ஸ்க்கு உண்டான ஒரே ஒரு அது குறைன்னு சொல்லக்கூடாது, அது அவங்களோட பழக்க வழக்கமாகிடுது.
ரயிலாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் போயிட்டு அவங்க கும்பலாக இருந்தால் கழிவறையில் கூட உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி அவங்க அவங்க அந்த மாதிரி சுபாவம் உள்ளதுனால ஏன் இந்த விஷயத்த வலியுறுத்தி சொல்கிறோன்னா, ரயில் வந்து காலியாக இருக்கு, அப்போ நீ சீட்லேயே உட்காந்துருக்கலாம். ஏறும் வழி இறங்கும் வழியில் நீ உட்கார வேண்டிய அவசியம், இது உன்னோட சுபாவம் ஆயிடுச்சு. அப்போது அந்த இடத்துல திபுன்னு பசங்க ஏறுறாங்க. ஏறும்போது அதில் அந்த அந்த 17 வயசு பையன்லேயே ஒரு பையன் என்ன பண்ணுறான், எல்லாருமே 4 பேரும் செல்ஃபோன் வச்சுருக்காங்க. அதில் ஒரு பையன் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ வண்டி ஏறின உடனே ஒரு மது கோப்பையை கொண்டு வந்து கிளாஸில் ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு சோடா வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப கொடூரமாக நாக்கெல்லாம் நீட்டி குடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து, அந்த ஃபோட்டோவை வந்து நந்தா அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பக்கம், அதோட யூசர் நேம் மிஸ்டர் குல்லா அப்படின்னு. இந்த மிஸ்டர் குல்லான்ற பையன் அந்த நந்தா அப்படின்ற ஒரு யூசர் நேமில் இருக்கப்போ பேஸில் வந்து அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிடுறான். அவன் ரெகுலராக இவங்க வந்து கானா பாட்டு போடுறது, கத்தியை வச்சுருக்கிறது, அவங்க சகோதரியோட வீடியோ போடுறது, மை அக்கா அப்படின்னு போட்டு போடுறது, இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் ஒரு 40-50 வீடியோ அதில் இருந்தாலும் இந்த ஃபோட்டோ போட்ட உடனே அடுத்து என்ன பண்ணுறான், இந்த போதை தலைக்கு ஏறின உடனே அவன் அதில் 20 கிட்ட இருந்து பட்டாக்கத்தி இடுப்புலேருந்து எடுக்கிறான். பட்டாக்கத்தி எடுத்து, அந்த பட்டாக்கத்தின்னு பார்த்தீங்கன்னா அருவாவில் வந்து கொடுக்கருவா மாதிரி இருக்காது, கறி வெட்டுற மட்டன் சிக்கன் கடையில் இருக்க மாதிரி அது ரவுடிகளால் பயன்படுத்தக்கூடிய கத்தி. அதை எடுத்து ஒரு சிலம்பம் சுழற்சி பண்ணுற மாதிரி அந்த கத்தியை வந்து இப்படி பண்ணுறான். பண்ணும்போது இன்னொரு பையன், இப்போ சிறையில் இருக்க ஒரு பையன் கால் மேலே கால் போட்டு அவன் ஏதோ ஒரு வீடியோவை எடிட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பையன் அந்த கத்தியை எடுத்து இப்படி சுழற்றான். அதை வந்து அந்த இன்னொரு பையன் வீடியோவில் எடுத்து சேம் டைமில் அவனோட இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறான். அடுத்தது போதை கொஞ்சம் தலைக்கு ஏறினோடனே அங்கே உட்காந்து ஒரு பையன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு, இவனை வச்சு ரீல்ஸ் போடலாண்டா, வாடா இவனை வெட்டுற மாதிரி பண்ணலாண்டா அப்படின்னோடனே அவனுக்கு மொழி தெரியாது, இவனுங்களுக்கு அவன் மொழி தெரியாது. ஏன் இவனுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அதாவது எல்லாருக்குமே மரியாதை கொடுத்து பேசணும்னா, இவங்க வந்து வயதில் குறைந்தவர்கள்னால அந்த இவனுங்கள்னு சொல்கிறோம். அவங்க வந்து ஆக்சுவலாக கத்தி எடுத்து அவன் கீழே உட்காந்துருக்கான். அவனை வந்து அதாவது எரிச்சல் ஊட்டும் விதமாக, அதாவது 4 பேர் போதையில் இருக்காங்க, ஒருத்தன் போதையில் இல்லைன்னா அவன் தான் அந்த 4 பேர்கிட்ட மாட்டிட்டு தத்தளிப்பான். அப்போது அவனுக்கு மொழியும் தெரியாது, அவன் ஒரு நிராயுத பாணி, அவன்கிட்ட கையில் ஆயுதமும் கிடையாது, அவனுக்கு உறவினரும் யாரும் கிடையாது, அவனுக்கு பக்கத்தில் நண்பரும் கிடையாது, அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் ஒரு ட்ரெயினில் பயணம் செய்துட்டு இருக்கான். பட் அந்த ஆமாம், அவங்ககிட்ட ஏன்னு கேட்டால் அதே ரயிலில் வந்து ஒரு 10-12 பேர் உட்காந்துருக்காங்க, தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. இவர்களால் ஏன் அவங்கள கேட்க முடியலன்னா, இவங்க கையில் ஆயுதம் இருக்கு, ஒரு பயம். ஒரு சென்னை அந்த என்னப்பா அப்படின்னு ஒரு சேர 12 பேரும் குரல் கொடுத்துருந்தாங்கன்னா போயிருப்பாங்க. இப்போ பெரிய ரவுடியை பார்த்து யாரும் பயப்படுறது இல்லை, சின்ன சின்ன பசங்களை பார்த்தா எல்லாம் பயப்படுறான்ற மாதிரி கையில் ஆயுதம் வச்சிருக்கானுங்க, குடிச்சிருக்கானுங்க. அப்போ எல்லாம் நினைவுங்களா கடவுள் தான் கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு யாராவது வரமாட்டாங்களா, போலீஸ் வரமாட்டாங்க, எல்லாரோட எண்ணத்துலையும் இருந்துட்டு இருக்கும். பட் ட்ரெயின் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த டைமில் இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணோன்னா அவன் கையில் தட்டி விட்றான். ரொம்ப நேரம் விளையாடி வீடியோ போடுறான். இதையும் இன்ஸ்டா அவங்களோட பேஜில் அப்லோட் பண்ணுறாங்க. திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுது. ரயில் வந்து 2வது பிளாட்ஃபாரத்தில் வந்து நிற்கிது. 2வது பிளாட்ஃபாரத்தில் இறங்கினோன்னா அவனை அப்படியே கைத்தாங்களாக பிடிச்சிக்கிறானுங்க. அவன் வந்து ஹிந்தி வேறு மாதிரி இருக்கும், ஒரியா வேறு மாதிரி இருக்கும். அவன் போடான்னு விடுங்கடா அப்படின்னு சொன்னால் கூட இவனுங்களுக்கு அது கெட்ட வார்த்தையாக தான் புரியும். ஏன்னு கேட்டால் இவனுங்க சுயநினைவில் இல்லை. இதில் அவனுங்க போதையில் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணானுங்க, போதை யூஸ் பண்ணானுங்க அப்படின்னா சுயநினைவில் இந்த வேலையை அவனும் பண்ண மாட்டான். சுயநினைவில் இந்த வேலையை அவனும் பண்ண மாட்டான். இவனை இழுத்து 2வது பிளாட்ஃபார்ம்லேருந்து 3வது பிளாட்ஃபார்முக்கு எதிராக கொண்டு போயிடுறாங்க. அங்கே வந்து ஒரு ரயில்வே குடியிருப்பு, அந்த குடியிருப்பில் ஒரு 15 வீடு காலியாக இருக்குது. அந்த குடியிருப்பு பகுதியில் ஒரு 10-15 டேஸ் முன்னாடி ஒரு உடல் அழுகி வெறும் எலும்பு கூடு மட்டும் இருந்தது. அங்கேருந்து ஒரு 15 டேஸ் முன்னாடி எடுத்தது. அதாவது பொதுவாகவே ரயில்வே நம்ம படத்திலே பார்ப்போம், ரயில்வே பாலம் ஓரமாக அப்படிலாம் இருக்கும். அப்போ எல்லா ரயில்வே பாலத்தையும் எல்லாரையும் இது பண்ண முடியாது. அது ரயில்வே குவார்ட்டர்ஸ்ன்னும் போது அது ரயில்வேவோட ஸ்டாண்டு. அதனால் அதை வந்து நம்ம வந்து ஏன் இப்படி பண்ணலை அப்படின்ட்டு நம்ம கேட்க முடியாது. அப்போது அந்த இடத்துல இவங்க கூட்டிகிட்டு போய் வச்சு ஃபஸ்ட்டு இவனை
அருவாவை திருப்பி வெட்டுறானுங்க, அடிக்கிறானுங்க, வெட்டுறானுங்க, வெட்டிக்கிட்டே இருக்கானுங்க. அந்த வீடியோ திரும்ப திரும்ப அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஏன்னு கேட்டால் அந்த வீடியோ உலகம் ஃபுல்லாக பார்த்துருச்சு. அந்த வீடியோவை என்ன பண்ணுறானுங்க, வீடியோ போடுறான். அப்போ அதே டைமில் தலையில் வெட்டு வந்துச்சுரா, தலையில் வெட்டு வந்துச்சுரா அப்படின்றாங்க. கொடுமையாக வெட்டி போட்டுட்டு, ரொம்ப கொடூரமாக வெட்டிட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு அவனுங்க அங்கேருந்து போயிட்டானுங்க. அடுத்த ட்ரெயின் வருது, மேலேருந்து பேசஞ்சர்ஸ் இறங்கி வரும்போது ஒரு சில பேசஞ்சர் இப்படி இறங்குறவங்க, இப்போ ஒரு ட்ரெயின் வருதுன்னா இந்த வழியில் போகிறவங்க, இந்த வழியில் போகிறவங்க, அந்த வழியில் போகிறவங்க, இந்த வழியில் போகிறவங்க, டெய்லி ஆட்கள் நடமாட்டுற இடம் எப்பயுமே குட்டி சவராக இருக்காது. ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடம் தான் ஒரு சட்டப்புறம்பான விஷயமா இருக்கும். அங்கே சிறுநீர் கழிக்கிறவன் இருப்பான், மது அருந்துறவன் இருப்பான், எது வேணாலும் நடக்குவாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது ஒரு சிலர் வரும்போது ஐயோ இங்கே ரத்தம் வந்திருக்கான்னு உடனே அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நபர் மயக்கம் தெளிஞ்சு அவரா உதவி கேட்டுதான் மருத்துவமனைக்கு போனான்னு சொல்றாங்களே சார். சொல்றவங்க சொல்லுவாங்க, எவிடன்ஸ் இருக்கா அதுக்கு? இல்லை. அப்போ யாரோ ஒருத்தர் 108க்கோ 100க்கோ ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு போலீஸ் வந்துச்சா 108 வந்துச்சான்னு இந்த விமர்சனத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அவங்கள ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு ஏற்றி அனுப்பிட்டாங்க பப்ளிக். ஏற்றி திருத்தணி மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. திருத்தணி மருத்துவமனை கொண்டு போகும்போது போலீஸ் அங்கே உடனே 108 போலீஸ் ஸ்டேஷன் அங்கே கொண்டு போனோன்னா அடுத்த செகண்ட் போலீஸ் வந்துடும். ஹாஸ்பிட்டல்லேருந்து அதை உள்ளே எடுக்கும் போதே ஏஆர் போகிறதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அடுத்த செகண்ட் போலீஸ் வராங்க. போலீஸ் வந்தோன்னா தமிழ்நாட்டு போலீஸ் ஒரு சாதாரண ஒரு எஸ்ஐ இல்லை இன்ஸ்பெக்டரே வராரு, எஸ்ஐயே வராரு. அட்லீஸ்ட் ஒரு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். ஒரிசா எப்படி தெரிஞ்சிருக்கும்? பட் அவனுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். சொல்கிற நிலைமையில் அவன் இருக்கணும். அவன் கொடூரமாக வெட்டப்பட்டிருக்கு. அப்போ அவனுக்கு உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. திருத்தணி அரசு மாவட்ட மருத்துவமனை திருத்தணியில் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அப்போ ஒரு பேண்டேஜ்லாம் போடுறாங்க. அப்போ அந்த இடத்துல உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் நாம் என்னென்னு கேட்கும்போது அவனுக்கு உண்டான மொழியில் சொல்கிறான். இந்த சில வினாடி வீடியோவை தான் நம்ம நேற்றுலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அங்கேருந்து சிறிய காயம்னா திருத்தணி மருத்துவமனையிலேயே வச்சு அமைச்சிருக்கலாம். அப்போ காயங்கள் பலமாயினதுனால தான் திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. அனுப்புன உடனே இந்த பசங்க குடிச்சிட்டு அடுத்து போய் என்னென்ன பண்ணிட்டு போனானுங்களோ, எங்கெங்கே பண்ணிட்டு போனானுங்களோ, ஏன் தாலி அறுத்தானுங்களோ, எத்தனை செயின் அறுத்தானுங்களோ, இல்லை எங்கே ராபரி பண்ணானுங்களோ, இன்னும் எத்தனை வெட்டானுங்களோ அது தெரியாது. போலீஸ் வந்தோடனே இந்த மாதிரி வெட்டுப்பட்டிருக்கு, எந்த இடத்துல இங்கே வெட்டுப்பட்டிருக்கு, எங்கன்னு தூக்கிட்டு வந்தால் அப்போ ஸ்பாட்டுக்கு போவோம். அப்போ யார் எஸ்ஓஎஸ்ன்னு போலீஸ்க்கு அவங்க இங்கே எங்கே இருக்குது அது. அப்போ அவங்களுக்குள்ளே போன உடனே அவங்களுக்குள்ள ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு வராது. எப்பயுமே ஒரு ஆறு இருக்கும். ஒரு ஆற்றுல ஒரு பாலத்தில் ஒருத்தர் விழுந்துட்டாங்க அப்படின்னா பொதுவாகவே போலீஸில் அந்த பாலம் ஒரு பாதி ஒரு காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கும், இன்னொரு காவல்நிலை ஒரு எல்லைக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கும். அப்போ யார் இந்த கேஸை எடுக்கிறது? இப்போ பாடி எந்த பக்கம் ஒதுக்குதோ அந்த பக்கம் அந்த போலீஸ் எடுக்கணும் இப்படின்னு ஒன்று இருக்கும்போது, இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் ஐயோ இது ரயில்வேக்குள்ளே வருது, இந்த முடிவுக்கு வர்றதுக்கே அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடும். அப்போ அப்படின்னும் போது அதுக்கு நடுவில் சமூக வலைதளம் இன்னைக்கு எப்படி அந்த பசங்களை உலகம் ஃபுல்லாக காட்டுச்சோ அதே சமூக வலை தான் அவனுக்கு உள்ள அனுப்பிச்சு. அந்த சமூக வலைதளம் இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் தமிழ்நாடு போலீஸை டேக் பண்ணுறாங்க. தமிழ்நாடு போலீஸை டேக் பண்ண உடனே போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஐஜிக்கு இன்ஃபார்ம் போகுது. உடனே ஐஜி என்ன பண்ணார், இந்த வீடியோ வச்சு அடுத்த செகண்ட் ஸ்பெஷல் டீம் அஸ்ராக்கார் ஒரு ஐஜியோட ஸ்பெஷல் டீம் இறங்கிட்டாங்க. முதல் நாள் சாயந்தரம் 3:30-4 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது. மறுநாள் காலைல 3-4:30 மணி 28ஆம் தேதி காலைல எல்லாரையும் தூக்கிட்டாங்க. தூக்கிட்டோன்னா இது எல்லாமே JJB, அதாவது ஜுனைல் ஜஸ்டிஸ் போர்ட் அப்படின்னும் போது இது உடனே எஃப்ஐஆர் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி சிறுவர் இதுலேருந்து ஆட்கள் வந்துடுவாங்க. அதுக்கு தனி பிபி இருப்பாங்க, அதுக்கு தனி கேசஸ் இருக்குது. அதுக்கு இப்போ ஐபிசியே கிடையாது, இப்போ பிஎன்எஸ். அப்போ இது மாதிரி 1008 ஃபார்மாலிட்டி காலையில் 4லேருந்து பிடிச்சி 3:30 மணிக்கு கொண்டு வந்தாலும் சாயந்தரம் 4 வரைக்கும் அவங்க அந்த ரிமாண்ட் ப்ராசஸே ஆகுது. ரிமாண்ட் ப்ராசஸ் ஆகி சனிக்கிழமை 4 மணிக்கு மாவட்ட நீதிபதி வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஆஜர்படுத்துகிறாங்க. ஆஜர்படுத்தோடனே 3 பேரை செங்கல்பட்டு குர்நோக்கு மருத்துவமனைக்கு குர்நோக்கு சீர்திருத்தம் இதுக்கு அனுப்பிடுறாரு, இல்லத்துக்கு அனுப்பிடுறாங்க. ஒரு பையனை மட்டும் அவன் படிப்பையோ அவன் மருத்துவ இதோ கருத்தில் கொண்டு அவனை அனுப்பிச்சிடுறாங்க. அமிச்சதுக்கு பிறகு தான் இந்த வீடியோ வைரல் ஆகுது. இப்போ எல்லாரோட கேள்வி என்னாச்சு, போலீஸ் இந்த ரத்த காயம் ஒருத்தனை வெட்டிட்டாங்கன்னு சொன்னதுனால ஓகே வெட்டிட்டாங்க அப்படின்னு ஜட்ஜி போட்டிருப்பாரு. பட் இந்த வீடியோலாம் ஜட்ஜி பார்த்துருந்தாருன்னா இந்த 4வது நபரையும் விட்டுருக்க மாட்டாரே.
கொடூரமா இருக்கு. ஜட்ஜி தன்னுடைய கடமையிலேருந்து யாரும் மாற போறது இல்லை. பட் இதெல்லாம் அவங்க கூடுதலா அவங்களோட ஆதாரங்களா அவங்களுக்கு போச்சா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருந்துச்சு. அந்த கேள்வி நம்மகிட்டயும் இருக்கு. அதன் பிறகு பூதகரமா வெடிக்கப்பட்டுச்சு. இந்த பையனோட நிலை எப்படி ஆச்சு, அவனுக்கு பார்த்தா காவல்துறை உயர் அதிகாரி, அரசு தரப்பு, ஆளுங்கட்சி தரப்பு, எதிர்கட்சி தரப்பும் காவல்துறையும் எல்லாருமே விமர்சன பொருளாக வந்து 2 நாட்களுக்குள்ளே மாறிடுச்சு. நேற்று வந்து ஐஜி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. ஐஜி ப்ரெஸ் மீட்டில் வந்து பாதிக்கப்பட்டவர் ட்ரெயினில் வந்து அவன் ரீல்ஸ் எடுக்கும்போது அவன் அலோவ் பண்ணல, அதனால வெட்டிட்டாங்க. பட்டு இவங்க ட்ரக்ஸ் எல்லாம் எதுவும் பயன்படுத்தினதுக்கு உண்டான எவிடன்ஸ் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா ஊடகமும் அவங்க கஞ்சா அடிச்சிருந்தாங்க, அவங்க மது அருந்துனாங்க, அதுக்கு மது அருந்துனதுக்கு உண்டான எவிடன்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, பட் கஞ்சா அடிச்சிருந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது வந்து ட்ரக்ஸுக்கு உண்டான எவிடன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு ஐஜி சொன்னார். அப்போ பாதிக்கப்பட்டவர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, பாதிக்கப்பட்டவர் வந்து அவர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஊருக்கு போயிட்டாரு. இந்த இடத்துல சார் எனக்கு ஒரு சந்தேகம். அவர் இவ்வளோ உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் ஊருக்கு எப்படி சார் அனுப்பி வைக்க அலோவ் பண்ணியிருப்பாங்க? அதாவது ஊருக்கு எப்படி அலோவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நம்ம அரசு மருத்துவமனையில் நம்மளை போய் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, நம்மளோட உறவினர்கள் யாராவது, நண்பர்கள் யாராவது வந்து, சார் இங்கே ட்ரீட்மெண்ட்டே சரியில்லை, நான் எங்களுக்கு தெரிஞ்ச ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வச்சு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு உறவினர்கள்லாம் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த பையனுக்கு யாரும் இல்லை. அவங்க அண்ணன் ஒருத்தர் பெங்களூர்லேருந்து வரணும். அப்படி அவங்க குடும்பத்தினரை ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வர வச்சாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. பட் அவங்க அண்ணன் வந்துட்டாரா? இது இல்லாமல் முன்னாடி நிறைய சந்தேகங்கள் காவல்துறை மீது எல்லாருக்குமே இருக்குது. ஒரு ஒரு பத்திரிகையாளராக ஒரு 4ஆம் தூண் செய்ய வேண்டிய விஷயத்த நம்ம அங்கே என்ன இருக்குதுன்னு தான் அதை சொல்ல முடியுமே தவிர காவல்துறை விசாரணையில் தலையிட முடியாது. இப்போ என்னென்ன சந்தேகம்னா, 75லேருந்து 80 தையல் போடப்பட்ட ஒரு நபர் கண்டிப்பாக 80 தையல் போட்டிருப்பாங்க. ஏன்டா வெட்டு அவ்வளோ வெட்டுக்கு எவிடன்ஸ் பலமா இருக்கு. அப்போ சின்ன திருத்தணியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாரு, ஊருக்கு போயிட்டாருன்னா அப்போ காயம் சின்னது. மருத்துவக் கல்லூரி, திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு போயிட்டாங்கன்னா அங்கேருந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை கொண்டு போனதா ஒரு தகவல் இருக்கு. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்டா எல்லா தகவலுமே போலீஸ் கொடுக்கறது தான். இந்த நிலையில் ஊருக்கு போயிட்டாரும் போது அவங்க அண்ணன் கூட அனுப்பிச்சு வச்சிங்களா, இல்லை வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலோ திருவள்ளூர்லையோ அவங்களுக்கு தனியாக ஷேடோ போட்டிருக்கீங்களா, போலீஸ் ஷேடோ போட்டிருக்கீங்களா? இல்லை, இந்த பையன் பேசின வீடியோ வந்து திருத்தணி மருத்துவமனையோடது, அது திருத்தணியில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து திருத்தணியோடது. நீங்கள் அந்த வீடியோ எடுத்துகிட்டு போய் ஏஐ பண்ணி போட முடியாது. அப்போது திருவள்ளூர் மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை அவன் பேசின வீடியோ அவங்க அண்ணன், எங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னது ஏன் சொல்லலைன்ட்டு இது நம்மளோட கேள்வி இல்லை, எல்லாரோட கேள்வி இது. ரெண்டாவது, 75-80 கையெழுத்து தையல் போட்டவன் எப்படி உடனே ரெக்கவர் ஆகி 24 ஹவர்ஸில் ஊருக்கு போனான்? ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, நேற்று ஒரு எஃப்ஐஆர் வந்து வெளியே சமூக வலைதளத்தில் வெளியே வந்துட்டு இருந்துச்சு. அந்த எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா சம்பவம் வந்து 27ஆம் தேதி அப்படின்னு போட்டுட்டு 29ஆம் தேதி எஃப்ஐஆர் 2 மணிக்கு பதிவாயிடுச்சுன்னு போட்டுட்டு கம்ப்ளைண்ட் பார்ட்டிஸ் பூபாலன் சுமோட்டோவா, மிஸ்டர் பூபாலன், அவர் அந்த ரயில்வே போலீஸ் ஐஆர் ஆக்டில் வந்து ஒரு ஆர்ம்ஸ் ஆக்ட் ஒரு 7 பிரிவில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 256 என்னவோ கிரைம் நம்பர் அது போட்டிருக்காங்க. அதில் வந்து இந்த மாதிரி ரயில் பாதையில் ஏறி ஒருத்தரை வெட்டி முடிந்தாங்க. இந்த மாதிரி சோன்சோ எஃப்ஐஆரில் இருக்கிறது ஒரு பக்கம் வந்து ரயில்வே போலீஸோட எஃப்ஐஆர் நேற்று வந்துச்சு. இதில் எல்லாரோட சந்தேகம் என்னென்னா, எஃப்ஐஆர் 29ஆம் தேதி அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பசங்களை 28ஆம் தேதியாக ரிமாண்ட் பண்ணியாச்சு. அப்போ எந்த எஃப்ஐஆர்லாம் அவங்கள ரிமாண்ட் பண்ணிங்கன்றது நம்மளோட கேள்வி இல்லை, எல்லாரோட கேள்வி. அப்போது அது வந்து திருத்தணி காவல் நிலையத்தில் போட்ட எஃப்ஐஆராக இருக்குது. திருத்தணி காவல் நிலையத்தில் இது வந்து போட்டது ரயில்வே போலீஸ் அப்படின்னா ஒரு ஆள் மேலே 2 எஃப்ஐஆர் ஒரே நேரத்தில் போடுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாரும் முன்வைக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த எஃப்ஐஆரை மொத்தமாக மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த எஃப்ஐஆரில் அதை கொண்டு வந்தீங்கன்னா, ஐஜி சொன்ன மாதிரி அவர் மேலே கொலை முயற்சி வழக்கு போட்டிருந்தா, கொலை முயற்சினா அந்த காலத்தில் ஐபிசியில் வந்து 307 இருக்கும். இப்போ பிஎன்எஸ் ஆக்டில் 148 ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும். அந்த பிரிவு இதில் இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருந்துட்டு இருக்கு. இதை இன்னமும் காவல்துறை கொஞ்சம் விளக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அந்த பசங்க வந்து சிறுவர்களாக இருந்தாங்க. எல்லாரோட கேள்வி என்னென்னா, இன்னைக்கு அவன் 17 வயசில் இருக்க ஜொனைலுக்கு கூட தண்டனை கொடுக்கலான்றது சட்டத்தில் இடம் இருக்குன்னு நேற்று ஒரு நியூஸ் சேனலில் அது ஒரு விவாதமாகவே போச்சு. 17 வயசில் இருக்க பசங்களுக்கு தண்டனையும் கொடுக்கலாம் அப்படின்னு. அப்படியே தண்டனை கொடுத்தா கூட அவன் ஒரு 3 ஆண்டுகளில் இந்த கேஸில் வெளியே வந்துட்டான்னா, திரும்ப இப்போ ஒருத்தனை படிக்கணும்னு சொல்லிட்டு வெளியே அமிச்சிட்டாங்கன்னும் போது அவன் என்ன படித்து முடிச்சுட்டு இஸ்ரோ சயின்டிஸ்டாவாக மாற போகிறான்.
அப்போ அவன் சக்ஸஸ் ஆயிட்டான். அவனுங்க பிளான் சக்ஸஸ். அவனுங்க 17 வயசுல அவனுங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஒரு ரவுடி பயன்படுத்துகிற பட்டாக்கத்தியை வாங்க தெரிஞ்சிருக்கு, புள்ளிங்களோட பேண்ட்டை போட முடிஞ்சிருக்கு, புள்ளிங்களோட ஹேர் ஸ்டைலை வைக்க தெரிஞ்சிருக்கு, அது இல்லாமல் சரக்கு வாங்கிட்டு வந்து ஊற்ற தெரிஞ்சிருக்கு, எல்லார் ஃபோன்லேயும் ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்தையும் ஒரு மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கு, எல்லார்கிட்டையும் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்திருக்கு. அதாவது ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம் சார், பறிமுதல் செஞ்சது 2 ஃபோன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார். இல்லை, அக்யூஸ்டோட ஃபோட்டோவில் 4 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருக்கலாம், 2 சின்ன ஃபோனாக கூட இருக்கலாம். ஆண்ட்ராய்டு சின்ன ஃபோன் இருக்கான்னு சொன்னால் உலகமே நம்பாது. ஆண்ட்ராய்டு ஃபோனை ஆன் பண்ண தெரியாதவங்களுக்கு கூட இன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கும் போது பசங்க கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்து அரசையும் குறை சொல்லக்கூடாது நியாயமாக பார்த்தா. இதில் வந்து எங்கே ஆராய்ஞ்சு போனீங்கன்னா அரசுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஆனால் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களாக தான் இருப்பாங்க, பெற்றோர்களை தான். அப்போ திருத்தணியில் இருக்க எல்லாமே பசங்களை அக்யூஸ்டுங்களா? திருத்தணி வந்து தியாகிகள் வந்து எல்லை போராட்டம் பண்ண இடம் திருத்தணி. தியாகிகள் வந்து எல்லை போராட்டம் பண்ணி ஆந்திராவுக்கு எனக்கு இதோட விட்டு தர முடியாது, திருத்தணியை கொடுக்க முடியாதுன்னு தியாகிகள் வந்து போராட்டம் பண்ணி மீட்டுற இடத்த வந்து இன்னைக்கு இந்த இந்த 17 வயசு குற்ற பின்னணி உள்ள நபர்கள் கிட்ட இருந்து இதை மீட்கணுன்றதே வந்து ஒரு பெரிய விஷயம், சவாலான விஷயம். இதற்கு வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அதில் 2 பசங்களுக்கு வந்து அரக்கோணம் காவல் நிலையத்திலையும் ஒரு பையன் பேர்ல திருவள்ளூர் காவல் நிலையத்திலையும் ஏற்கனவே பின்னணி புகார் வழக்குகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்குகளே இல்லைன்னா கூட புகாரை வந்து முடிச்சு வைக்கப்பட்டிருக்கும். ஏன்னு கேட்டா குடிக்கிறதுக்கு இந்த 17 வயசுல காசு எங்க வருது? 17 வயசுல வேலைக்கு போக முடியாது. அப்போ இந்த கத்தி வாங்க காசு எங்க இருக்கு? இந்த போன் வாங்க காசு எங்க இருக்கு? தலைக்கு பிரவுன் அடிக்க காசு எங்க இருக்கு? பேண்ட் ஃபிட் போடுறதுக்கு காசு எங்க இருக்கு? அப்ப ட்ரெயின்ல பயணம் செய்யறதுக்கு காசு எங்க இருக்கு? அப்ப இவ்வளவு போதையில இருக்கும் ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம வந்திருப்பானுங்க, டிக்கெட் எடுத்துட்டா வந்திருப்பானுங்க. எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்படியே எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. அஃபென்ஸ், ஆம்ஸை உள்ள கொண்டு வந்தது ஒரு அஃபென்ஸு, உள்ள வீடியோ எடுத்தது ஒரு அஃபென்ஸு, மற்ற பயணிகளை அச்சுறுத்தது ஒரு அஃபென்ஸு. அங்கே நீங்கள் ட்ரெயினுக்குள்ளே நீங்கள் சில இடத்துல வீடியோவே பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. இவ்வளோ நடக்கும்போது அந்த இடத்துல ஒரு கர்ப்பிணி பெண்ணையோ ஏதோ ஒரு காவலர், ஒரு பெண் காவலரையோ சீருடை இல்லாமல் சிவில் ட்ரெஸ்ஸில் வரும்போது அவங்க பாதிப்புக்குள்ளாயிருந்தோ, முதியவர்கள் ஒரு சீனியர் சிட்டிசன் பாதிப்புக்குள்ளாயிருந்தாரோ, எவ்வளோ பெரிய அது உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி என்ற டைலாக் மாதிரி அது ஒரிசாவில் இருந்தவனாக இருந்தாலும் ஒன்று தான், தமிழ்நாட்டில் இருந்தவனாலும் ஒன்று. எல்லாருக்கும் ரத்தம் ஒரு சகப்பு கலரில் மட்டும்தான் வரும். அப்போ அந்த பையனோட ரத்தம் சிந்திருக்கு. இதுக்கு வந்து இன்னும் வந்து எல்லாம் எதிர்பார்க்கறது என்னன்னா, எதுக்கோ அரசு வந்து நிவாரணம் கொடுத்தாங்களே, அப்போ இந்த பாதிக்கப்பட்ட பையனுக்கு அரசு நிவாரணம் கொடுக்கணும். அப்போது ஊர்வாயை மூடுறதுக்கு ஒரு வழி என்னன்னா, இந்த நேர்காணல் மூலிமா நம்ம சொல்கிறது என்னன்னா, அரசு முதல்வர் வந்து இந்த பாதிக்கப்பட்ட பையனுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுக்கணும், அவங்க குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுக்கும்போது அப்போ வெளிப்படைத்தன்மை, அந்த பையன் எந்த நிலையில் உடல்நிலையில் இருக்கான், பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்றது ஒரு விஷயம் தெரியும். அது இல்லாமல் நேற்று காவல்துறை மூலியமாகவே கசியப்பட்ட தகவல் என்னன்னா, 28ஆம் தேதி ரிமாண்ட் பண்ண பசங்களை நேற்று 30ஆம் தேதி திரும்பவும் கொண்டு வந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு. இது தகவல் தான். திருவள்ளூர் மருத்துவமனை கொண்டு வந்தா இந்த தகவலை தான் அவங்க அதுக்கு உண்டான காவல்துறை தரப்புல ஒரு நீண்ட விளக்கம் இது சம்பந்தமா. பையன் எப்படி இருக்கான், அவன் குணமாயிட்டான். அதுக்கு நடுவில் சமூக வலைதளத்துல உடம்பு ஃபுல்லா பேண்டேஜ் கட்டி, தலை ஃபுல்லா பேண்டேஜ் கட்டி ஒருத்தன் படுத்திருக்க மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் போட்டோவோ என்னவோ ஒரு படங்கள் சுத்தி வருது. அது உண்மை இல்லைன்னும் காவல்துறை மறுத்து சொல்லலை, அது உண்மைதானும் எல்லாரையும் நான் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால ஒரு அவன் குடும்பத்தை சார்பிலே யார் சார்பிலையோ இது சம்பந்தமான இன்னும் ஒரு போதிய விளக்கத்தை எதிர்பார்க்குறாங்க. இதில் பெரும்பான்மை விஷயம் என்னன்னு கேட்கும்போது, ஒரு மாவட்டத்தில் எஸ்பி இருக்கும்போது ஐஜி இறங்கி பேசுகிறாரு அப்படின்னும் போது, அப்போ காவல்துறை புரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. எஸ்பியை உட்கார வச்சுட்டு ஐஜியை உட்கார வச்சுட்டு எஸ்பி பேச முடியாது. அப்படின்னும் போது எஸ்பி சார்பிலேருந்து என்ன தான் விளக்கம் தராரு அப்படின்ற ஒரு இருக்கு. இருந்தாலும் அஸ்ராக்கார்க்கோட நேர்மை எல்லாருக்கும் தெரியும். அஸ்ராக்காருக்கு வந்து இந்த விஷயத்துல இன்னும் நேர்மையா, இன்னும் பல வெளிப்படை தன்மையை எல்லாரும் சொல்லணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இப்போதைக்கு அந்த பசங்க சிறையில் இருக்காங்க. அதாவது சிறுவர் இதுலேருந்து வராங்க. இந்த பசங்க இவங்க திருந்த மாட்டாங்க, அது வாய்ப்பு இல்லை. பட் இதே மாதிரி வேற ஒரு மாவட்டத்தில் இப்போ த்ரோட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம 2 பேரும் உட்காந்து பேசக்கூடிய நிலைக்கு இந்த இன்ஸ்டா வீடியோ வந்திருக்குன்னா, இந்த பசங்க இதெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. அதனால இவர்கள் சிறுவர்கள்னா இன்னைக்கு 31ஆம் தேதி டிசம்பர் 31ஆம் தேதி இன்னைக்கு 17 வயசு, இன்னைக்கு நான் சம்பவம் பண்ணிட்டேன், இன்னைக்கு என்ன சிறுவர் சீர்திருத்த கூர்நோக்கு மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு சேர்த்துட்டாங்க, இல்லத்தில் சேர்த்துட்டாங்க. நாளைக்கு ஜனவரி 1, 2026, நாளைக்கு எனக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு நாளுக்கு முன்னாடியே அவன் திருந்திருவானா? அப்போ
இதெல்லாம் ஒரு சட்டமும் இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் ஒரு கடுமையாக்கப்படணுன்ற ஒரு இந்த போதை வஸ்துக்கள். அப்போ ஒரு ஒரு டாஸ்மாக்ல போய் ஒரு 17 வயசுக்கு குறைவானவன் போய் மதுவை வாங்கிட்டு வர்றதுக்கு அவனுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. இதுல வந்து காவல்துறை இன்னும் விசாரணையில் இருக்கும்போது இதை பத்தி இவ்வளவுதான் பேச முடியும். இதுதான் அந்த விஷயம். இது வரைக்கும் திருத்தணி இஷ்யூ பத்தி நிறைய டீட்டெயில் ஷேர் பண்ணதுக்கு நன்றி சார். நன்றி. Meriba Paneer Soda. I trust Meriba.